finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சிருச்சு. சீரிஸ் 1-1 ஆயிடுச்சு. ஸோ செம டிராமா. ஷமார் ஜோசப் ஒரு புது சென்சேஷன். அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டோம், அவரோட கதையை கேட்டோம். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க பிரிஸ்பேன்ல அண்ட் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணாங்க ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் போய் இப்போ ஓடிஐ சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸ் அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் ஒன் டே மெல்போர்ன்ல நடந்து முடிஞ்சது அண்ட் ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளா 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ டெஸ்ட் மேட்ச் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓடிஐன்னு வரும்போது ஆஸ்திரேலியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்னா டெஸ்ட் மேட்ச் தோப்பாங்க. பட் அவங்க ஊர்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கன்சிஸ்டன்டா ஆஸ்திரேலியா அடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எஸ், இந்தியா பண்ணிருக்கு, பட் ஸ்டில் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி கண்ட்ரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்ட் மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். வேற இந்த ஒன் டே சீரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் தான் இந்த ஆஸ்திரேலியன் டீமை கேப்டன் பண்றாரு. மெயின் பிளேயர்ஸ் லைக் பேட் கமின்ஸ், ஜோ ஹேசல்வுட், ஸ்டார்க் இவங்கலாம் வந்து இந்த சீரிஸ்ல விளையாடல. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸ்வெல் ஆல்ரெடி அந்த இன்ஜுரியில இருந்து இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. ஸோ அதனால அவர் ஆல்ரெடி இந்த சீரிஸ்ல இல்ல. ஸோ அப்படின்னு ஒரு பட்சத்துல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ்திரேலியன் யங்ஸ்டர்ஸ்க்கு, முக்கியமா போலர்ஸ். அண்ட் எஸ், மேட்ச் ஸ்டார்ட் ஆகி முதல்ல ஆஸ்திரேலியா வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்னால 231 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது. ஏன்னா இனிஷியலாவே அவங்க விக்கெட்ஸ் நிறைய விட்டுட்டாங்க. அதாவது மெல்போர்ன்றது நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான். பட் எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 ஓவர்ஸ் ஒரு சின்ன நிப்பு இருக்கும் ஆஸ்திரேலியால. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் சர்வை பண்ணி ஆடிட்டீங்கன்னா சூப்பரா விளாடலாம். ஏன்னா அந்த ஹார்ட் பவுன்ஸ் இருக்கும் பிச்சில், ஈஸியா பேட்டிங் ஆடலாம். ஐ மீன் பவுன்ஸை ட்ரஸ்ட் பண்ணி விளையாடலாம் நான் சொல்ல வரேன். பட் வெஸ்ட் இண்டீஸ் என்ன ட்ரை பண்ணாங்கன்னா நியூ பால்லே டக்கு டக்குன்னு அடிக்கணும்னு சொல்லிட்டு விக்கெட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்டின் கிரீவ்ஸ் போல்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அத்தனீஸும் வந்து ஒரு மாதிரி லூஸ் கவர் டிரைவ், எட்ஜி கீப்பர் கேட்ச். அடுத்ததுதான் முக்கியமான ஹியூஜ் விக்கெட் ஹோப் கேப்டன். அவர் வந்து அவர் விக்கெட் விட்டாரு. ஏன்னா ஹோப் ஜென்ரலா ஒன் டே சூப்பரா விளையாடுவாரு, ஸ்டே பண்ணி விளையாடுவாரு. அவர் அவுட் ஆயிட்டாரு. அப்பவே பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மாதிரி டஃப்பான ஒரு சுச்சுவேஷன்ல நின்ட்டாங்க. 3 விக்கெட்ஸ் லாஸ். அதுக்கு முக்கியமான காரணம் ஜேவியர் பார்லட். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் டெபியூ பண்ணாரு. அவர் மட்டும் இல்ல, லான்ஸ் மாரிஸ்ன்ற ஒரு பவுலரும் டெபியூ பண்ணாரு. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிக் பேஷ் லீக்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ். சோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதை பார்லட் செம்மையா யூஸ் பண்ணிட்டாரு தான் சொல்ல முடியும். லான்ஸ் மாரிஸ் ஒரு விக்கெட்டும் எடுக்கல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு டெபியூ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா இல்ல. பட் பார்லட் வந்து 4 விக்கெட் சூப்பரா போட்டாரு, ஒரு ஃபயரோட போட்டாரு. ஸோ நிஜமாவே ஒரு நல்ல டெபியூட். அதுவும் மெல்போர்ன்ல நம்ம பாத்தீங்கன்னா அவருக்கு பெரிய ரிமெம்பரன்ஸா இருக்கும். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மாதிரி டஃப்பான சுச்சுவேஷன்ல இருக்கும் போது ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் வந்துச்சுங்க. கேசி கேர்டின்ற ஒரு பிளேயர் நல்லா விளையாடினாரு 88க்கு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ராஸ்டன் சேஸ், அவர் வந்து ஒரு 57 அடிச்சாரு. இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 110 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா ராஸ்டன் சேஸ் ஸ்வீப் ஆட போனாரு ஆடம் ஜாம்பாவை. இந்த ஷேன்வான் விக்கெட் எடுப்பாரு பாத்தீங்களா, லெக் ஸ்டம்ப் வெளியில குத்தி போல்டாரா, அந்த மாதிரி போல்ட் ஆயிட்டாரு. ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆச்சு. அதோட கொடுமையான ஒரு விஷயம், கேட்டி வந்து பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இல்லைன்னா செஞ்சுரி போட்டுருப்பாரு அந்த மனுஷன். ஏன்னா சூப்பரா விளாட்னாரு. எஸ்பெஷலி ஒரு ஷாட் ஒன்று ஆடி இருப்பாரு லான்ஸ் மாரிஸ், ஒரு மாதிரி அப்படி அவ்வளவுதான், அப்படி ஒரு பிளிக்காரி அப்படியே நின்னாரு. எம்சிஜி எவ்வளவு பெரிய கிரவுண்ட் உங்களுக்கு தெரியும், எங்கேயோ போய் சம ஷாட். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. அண்ட் எஸ், ஓரளவுக்கு தட்டு மாதிரி 230 வந்து அடிக்க முடிஞ்சது. இந்த 2 பிளேயரும் கொஞ்சம் ஸ்டே பண்ணினாங்கன்னா ஒரு 260 270 அடிச்சிருக்கலாம் வெஸ்ட் இண்டீஸ். இவன் அது ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட டீம் அந்த மாதிரி. பட் ஸ்டில் அட்லீஸ்ட் ஒரு 260 270 போது பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் இந்த டார்கெட் வந்து 8 விக்கெட் ஜாஸ்தியில ஈஸியா ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் விளையாடின டிராவிஸ் ஹெட் அண்ட் ஜாஷ் இங்கிலீஷ் உள்ள இறங்கினாங்க. டிராவிஸ் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு 5 ரன்லயே. மேத்யூ ஃபோர்ட் ஒரு விக்கெட் எடுத்தாரு காட் பிஹைண்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் சரி, கேமரன் கிரீனுக்கு ஒரு வாய்ப்பு நம்பர் 3ல, சூப்பரான ஒரு விஷயம். சோ அவங்க 2 பேருமே சூப்பரா விளையாண்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இங்கிலீஷ் வந்து 65 அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கேமரன் கிரீன், ஸ்டீவ் ஸ்மித்தும் ஈஸியா, அதாவது ஸ்டீவ் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாருங்க. அதாவது கட் ஷாட், அந்த டீம்ல ஒரு ஸ்பின்னர் இருக்காரு, லெக் ஸ்பின்னர் வால்ஷ்னு சொல்லி, அவர் போட்டுக்கிறாரு. ஃபீல்ட் செட்டப் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபீல்டர் தான் பாயிண்ட்ல. இவர் ஆஃப் ஸ்டம்ப் வெளியே ஷார்ட்டா போட்டுக்கிற ஸ்டீவ் ஸ்மித் ஜாலியா அப்படி கட் பண்ணி ஒரு மாதிரி நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஆடி 4 அடிச்சுட்டு இருந்தாரு. சோ இந்த பக்கம் ஸ்டீவ் ஸ்மித் 79 நாட் அவுட், அந்த பக்கம் கேமரன் கிரீன் 77 நாட் அவுட். ஆஸ் யூஷுவல் கேமரன் கிரீனோட இன்னிங்ஸ் உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு பஞ்சியா விளையாடுவார், ஒரு மாதிரி சூப்பரா. அவரோட பாட்டம் ஹேண்டா இருக்கட்டும் எதுனா இருக்கட்டும், ஒரு மாதிரி மிடில் ஆஃப் த பேட்ல நச்சு அடிப்பார் அவர். அந்த மாதிரி ஒரு பிளேயர் சூப்பரா விளையாடினார். அவர் கவர் டிரைவா இருக்கட்டும், எஸ்பெஷலி நிறைய புல் ஷாட்ஸ் விளையாடினாரு. ஏன்னா ஆஸ்திரேலியால ஆப்வியஸ்லி அந்த ஹார்ட் பவுன்ஸ் இருக்கும்ல, ட்ரஸ்ட் பண்ணி நீங்க விளையாடலாம். ஸ்டீவ் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவரோட கேம் அதை பக்கா விளையாடி ஸோ செக்யூர்ட் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியாவை 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல. அண்ட் என்னை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நிறைய பிளஸ் எடுத்துக்கலாம். முக்கியமா ஜேவியரோட பார்லட்டோட அந்த ஸ்பெல் 4 விக்கெட்ஸ். அண்ட் ஷான் அபாட், அவரு இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போலரா ஆயிட்டு வர ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவர் 2 விக்கெட் எடுத்தாரு. ஜாம்போ ஒரு விக்கெட் எடுத்தாலும் ஆஸ் யூஷுவல் டைடியா போட்டாரு. ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் தான் நிறைய இருக்கு. பேட்டிங்ல கண்டிப்பா கேமரன் கிரீன் ஆல் ரவுண்ட் எஃபர்ட், போலிங்லயும் 2 விக்கெட்ஸ், பேட்டிங்லயும் 77. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஹியூஜ் பூஸ்டர். ஏன்னா கேமரன் கிரீனை வந்து டாப் லெவல்ல வச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா. ஸோ டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் மூவிங் அஹெட் டு நெக்ஸ்ட் சீரிஸ். ஏன்னா
யோசிச்சு பாருங்க, அவங்க கிட்ட ஆல்ரெடி மிச்சல் மார்ஷ் இருக்காங்க, மேக்ஸ்வெல் வந்துட்டாருன்னா அவரு ஒரு ஆல்ரவுண்டர், கேமரன் கிரீன் வந்து ஸ்டெபிலைஸ் பண்றாரு 3 ஃபார்மேட்லயுமே ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஆஸ்திரேலியால. இந்த ஒன் டே மேட்ச் எடுத்துக்கிட்டா இன்னும் 2 ஒன் டேவும் இருக்கு. ஸோ நிறைய ரன்ஸ் அடிச்சு இன்னுமே அந்த ஃபார்மை வந்து அதிகப்படுத்தணும் தான் நினைப்பாங்க கேமரன் கிரீனா இருக்கட்டும், ஸ்டீவ் ஸ்மித்தா இருக்கட்டும். ஜாஸ் இங்கிலீஷ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சீரிஸ். ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியா வந்து டெஸ்ட் மேட்ச்னு வந்துட்டா அலெக்ஸ் கேரியை தான் ஆப் பண்றாங்க. அதே ஒயிட் பால் வந்துட்டா ஜாஸ் இங்கிலீஷ் தான் செலக்ட் பண்றாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மெயின்டைன் பண்றாரு இப்போ ஓடிஐஸ்ல. இது அப்படியே மெயின்டைன் பண்ணாருன்னா அவரு ஒரு ரெகுலர் ஃபீச்சரா ஒன் டேல வந்து இருந்துருவாரு. அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீரிஸ் தான். வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ் இட்ஸ் கோயிங் டு பி டஃப். மீன் சீரிஸ் அடுத்த 2 ஒன் டேவும் வின் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அட்லீஸ்ட் ஒரு ஒன் டே வின் பண்ணாவது அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி செகண்ட் ஒன் டே போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Until then, bye.